மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்கள், வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்லாமல் சமூக நோக்கோடு கல்வி நிறுவனங்கள், பயிற்சி பள்ளிகள், கருணை இல்லங்கள், மூத்த குடிமக்கள் உறைவிடங்கள், மனநல காப்பகம், மருத்துவ மையங்கள் போன்றவற்றையும் நடத்தி வருகின்றது. திருக்கோயில்கள் சார்பில் நடத்தப்படும் பயிற்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு உணவு, உடை, உறைவிடத்துடன் மாதந்தோறும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. 2025-26 நிதியாண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்பினை நிறைவேற்றிடும் வகையில் 18 பயிற்சி பள்ளிகளில் முழு நேரமாக பயிலும் மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகை ரூபாய் 10,000 மற்றும் பகுதி நேரமாக பயிலும் மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகை ரூபாய் 5,000 ஆகியவற்றிற்கான வங்கி வரவைகளை வழங்கிட வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை துறை சார்பில் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும், மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும், இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட அலுவலர்களையும் வரவேற்று பயிற்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகைகளை வழங்கி சிறப்பித்திட வேண்டுமாய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனந்தியா, செல்வி சே காயத்ரி, செல்வி பே மகேஸ்வரி, செல்வி மோ அபிதா, செல்வி ஹேமாஸ்ரீ, தாமரை கண்ணன், கி நேதாஜி, கு பத்ரி நாராயணன், அபி முகேஷ், கு தேவி பிரசாத், தற்போது மாணவர்கள் சார்பில் மாணவர் அபி முகேஷ் நன்றி தெரிவிப்பார். அருணாச்சலம். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. எனது பெயர் அபி முகேஷ். எனது தந்தை விவசாய வேலை செய்து வருகிறார். நான் கும்பகோணத்தில் வசிக்கிறேன். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் சார்ந்த அர்ச்சகர் பள்ளியில் முழுநேர பள்ளி பயிற்சியில் சேர்ந்துள்ளேன். இந்த பயிற்சி பள்ளியில் நல்ல முறையில் அர்ச்சகர் பள்ளி நடத்துவதாக அறிந்துள்ளேன். திருக்கோயில்களில் அர்ச்சகர் பணியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை இந்த பயிற்சி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் கட்டணமின்றி உணவும், உடையும், உறைவிடமும் தருவது மட்டுமின்றி பயிற்சி காலத்தில் ஊக்கத்தொகையாக மாதம் ரூபாய் 10,000 வழங்கியிருக்கிறது. இதனை கேள்விப்பட்டு மிக்க நன்றி ஐயா. தாங்கள் தந்தையை போன்ற கனிமான உள்ளத்தோடு எங்கள் குடும்பச் சூழலை உணர்ந்து தக்க தருணத்தில் ரூபாய் 4,000 10,000 ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கியதற்காக எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஊக்கத்தொகையை மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா கையால் வாங்கியதால் மிகவும் பெருமை கொள்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம் ஐயா. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களின் சார்பாக நடத்தப்படும் பயிற்சி பள்ளிகளில் முழு நேரமாக பயிலும் மாணாக்கர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகை ரூபாய் 10,000 மற்றும் பகுதி நேரமாக பயிலும் மாணாக்கர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகை ரூ. 5,000 ஆகியவற்றுக்கான வங்கி வரவோலைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.